ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது போல. கொஞ்ச நாள் அடக்கி வாசித்த இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் எப்போ பண்டிகை வரும் என்று காத்திருந்தார்கள் போல டைம் பார்த்து அடிக்கிறார்கள் மக்கள் வயிற்றில். பொங்கலும் வருகிறது, கூடவே போராட்டமும் வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி முதல் பஸ்கள் ஓடாது என்று போக்குவரத்து தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்கள் நேற்று அறிவித்தார்கள். கடந்த 20 வருடமாகவே இந்த அரசு ஊழியர்கள் அப்பப்ப அரசாங்கத்தை மிரட்டி பார்ப்பது வாடிக்கையாகிவிட்டது. இவர்கள் பஞ்சாயத்தால் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள்தான். மனசாட்சி இருந்தால் இந்த போராட்டத்தை போன மாதமே தொடங்கி இருக்கலாமே. இவர்கள் பண்ற அட்டூழியங்களால் தான் மக்கள் தனியார் பேருந்துகளை விரும்புகின்றனர். அரசு பேருந்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சம்பளம், அதே தனியார் பேருந்தில் வேலை செய்பவர்களுக்கு அதில் கால் பங்கு கூட இருக்காது சம்பளம். ஜாக்டோ ஜியோ என்ற ஒரு அமைப்பு அப்பப்போ போராட்டம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இப்போது திமுக ஆட்சி வந்ததும் அவர்களை காணும். இவர்கள் தேவைகளை நான் குறை சொல்லவில்லை. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க போராட்டம் நடத்துவதற்கு? மக்கள் தான் உங்களுக்கு இழிச்ச வாயின்களா? பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததெல்லாம் கொடுத்துவிட்டு இப்போது நிறைவேற்ற முடியாமல் திண்டாடுகிறது. நிதி நிலைமை தெரியாமல் எதுக்கு வெத்து வாக்குறுதி? இந்த மாதிரி போக்குவரத்து ஊழியர்களின் மிரட்டலுக்கு அரசாங்கம் அடிய பணியக்கூடாது. இந்த மாதிரி மிரட்டல்களை சமாளிக்க அரசாங்கம் எப்போதும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணும் நேரத்தில் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கம். 1 வருடம் ஆன பிறகு இவர்களை அரசாங்க பணியாளர்களாக மாற்ற வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை அரசாங்க பணியாளர்களாக மாற்றும்போது அவர்களுக்கு என்ன சலுகைகள் என்று சொல்லி சேர்க்க வேண்டும். அப்போதுதான் போராடும் நிலை வராது. இதுல இந்த சீமான் அவர்கள் வேறு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு. 15 அம்ச கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள். அரசாங்கம் பண்ண தப்பு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு தொகையாவது கொடுத்திருக்கலாம். பண்டிகை நேரத்தில் போராட்டம் நடத்துவது நியாயமா? மருத்துவத்துறை, கல்வித்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை இவையெல்லாம் சமூகம் சார்ந்த துறைகள். இதற்கு ஏதாவது சட்டம் இயற்ற வேண்டும் இந்த தமிழக அரசு. அப்போதுதான் டைம் பார்த்து மக்களை அவதிக்குள்ளாவது நிறுத்தப்படும். ஏற்கனவே மக்கள் மழை வெள்ளத்தால் பாதித்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த லட்சணத்துல எப்படி அவங்க தனியார் பேருந்தில் அதிக கட்டணம் கொடுத்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு தங்கள் சொந்த ஊருக்கு போக முடியும்? இந்த அரசு பணியாளர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.